நீட் 2026 அப்ளிகேஷன் முடிஞ்சதுமே, சார் நெறைய நான் வந்து கரெக்ஷன் பண்ணணும் சார் அப்படின்றது வச்சிருக்கேன். என்னப்பா என்ன கரெக்ஷன் குடுப்பாங்க? எதுவுமே தெரியலையே. அது எதனா கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்கறதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குடுக்குறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு முடிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுப்பாங்க. அதுல என்னெல்லாம் என்னால கரெக்ஷன் பண்ண முடியும், இதெல்லாம் முடியாது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா நிறைய பேர் டெய்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க, சார் இது தப்பு பண்ணிட்டு சார், அது தப்பு பண்ணிட்டு அது வந்துருச்சு சார். இதுல நிறைய மேஜர் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற பாத்தீங்கன்னா நேம் மிஸ் மேட்ச் அப்படின்றத நிறைய கால்ஸ் வருது. இதுல நம்ம என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஷால் நாட் பி அலோடு டு சேஞ்ச். எது சேஞ்சே பண்ண முடியாது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், இல்லை இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்து கொடுப்பாங்க, பாஸ்வேர்டு ஓடிபி வரும். அதை போட்டால் தான் நம்மளால அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க தெளிவாக வச்சிருக்காங்க அப்படின்னா, மொபைலும் இமெயில் ஐடியும் மாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அட்ரஸ் பெர்மனன்ட் அண்ட் பிரசன்ட் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருவோம் பாருங்க, அடிஷனல் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பரையும் நம்ம மாற்ற முடியாது. லைவ் அப்லோடட் போட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட், நீங்க அப்ளிகேஷன் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் போட்டோ வச்சிருப்பீங்க, இந்த போட்டோ நீங்க மாற்ற முடியாது. ஆனா இந்த போட்டோவை நீங்க மாற்ற முடியாது. இந்த போட்டோ உங்களுக்கு கரெக்டா அப்லோட் ஆகல, இது பிளர்ரா இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட்டா? அதனால இதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே போல இந்த அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸ் மாற்றத்துக்கு கூட லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ரைட்? ஆனா 5 இது வந்து மெயினா கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த லைவ் போட்டோ அப்லோடட். இந்த 5 டீட்டெயிலும் நம்மளால மாற்றவே முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் லைவ் அப்லோடட் வந்து யாருக்குன்னா ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது போட்டோல வந்து ப்ராப்ளம் இருக்கு, பிளரா இருக்கு, சரியா தெரியல அப்படின்னா கண்டிப்பா அந்த போட்டோவை நம்ம அப்லோட் பண்ணறதுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை வந்து என்ன பண்ணும், டெக்ளரேஷன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம போட்டோ வச்சு ஹெட் மாஸ்டர் கிட்டயோ இல்லைன்னா கெசட்டட் ஆஃபீஸ்ல சைனை வாங்கி நம்ம அப்லோட் பண்ணோம். அந்த ப்ராசஸ் இருக்கு, அது நம்ம பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுப்பாங்க, அதை பண்ணிக்கலாம். அப்புறம் கேண்டிடேட் ஷால் பி அலோடு டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ். இப்ப மாற்ற முடியாத 5 விஷயம் பார்த்தோம். மாத்தலாம் அப்படின்னா என்ன மாத்தலாம் அப்படின்னா, கேண்டிடேட் நேம் ஆர் ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் த ஃபீல்டு. ஒன்னு கேண்டிடேட்டோட நேம் மாத்தலாம், இல்ல அப்பா பேர்ல மாத்தலாம், இல்ல அம்மா பேர்ல. இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணலாமா, நம்ம மாத்திக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் add all the following fields. இப்போ இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கேட்டகரியில நம்மளுக்கு என்ன இருக்கோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கொடுத்துருக்காங்க. இதுல மாத்திக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன மாத்தலாம்? ஒன்னு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10th-லயோ 12th-லயோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. சில பேர் ஸ்டேட் போர்டு போட்டிருப்பாங்க தெரியாம சிபிஎஸ்சிக்கு, சில பேர் சிபிஎஸ்சிக்கு வந்து ஐசிஐசின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பா மாற்ற முடியும். ரெண்டாவது வந்து ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. நான் என்ன பண்ணியிருப்பேன், தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வந்து இருந்திருப்பேன். பட் நான் வந்து நான் தெலுங்கானால வீடு, ஆனா நான் என்ன படிச்சிருப்பேன், அங்கே தெலுங்கானான்னு நான் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி போட்டிருப்பேன்னா அது அந்த மாதிரி ஏதாவது மாற்றி எதனா நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக மாற்றத்துக்கான ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. தென் டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, டேட் ஆஃப் பர்த் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், ஜெண்டர் சேஞ்ச் பண்ண முடியும், கேட்டகரி சேஞ்ச் பண்ண முடியும். சப் கேட்டகரி பிடபிள்யூ போடாமல் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு இருப்போம், அந்த மாதிரி இருந்ததுன்னா மாற்றிக்கலாம். சிக்னேச்சர், தென் பேப்பர், இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான என்ன கொடுத்துருக்காங்க, candidate shall be allowed to change, add all the following fields. இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அடுத்தது candidate shall be allowed to change the following based on the permanent and present address பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்ன்றாங்க. இந்த விஷயம் எதை மாற்ற முடியும், எக்ஸாமினேஷன், சிட்டி செலக்ஷன், மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், இது ரெண்டுத்தையும் மாற்றத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கரெக்ஷன் வரப்ப நம்மளுடைய ஆதார்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம அட்ரஸை வந்து நம்ம சிட்டி செலெக்ஷன் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்போம். சில பேர் திருநெல்வேலியில இருந்திருப்பாங்க, சென்னைன்னு கொடுத்துருப்பாங்க, திரும்பி திருநெல்வேலியில போடலாம் அப்படின்னா உங்களுக்கு அதை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், சப்போஸ் நான் வந்து
ஆந்திராவில் இருக்கு, ஏன்னா அங்கே இருக்கிறப்ப தமிழ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து போட்டிருப்போம். எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருப்போம். அங்கே இருக்கிறதுனால ஐயோ தமிழ் இங்கிலீஷ் போட்டலாம்னு போட்டிருப்போம். பட் நான் தமிழ்நாட்டில் எழுதுறேன்னா நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ரைட்டா? கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஐடென்டிட்டி டீடைல்ஸ் ஒன்லி ஃபார் கேண்டிடேட் ஹூ ரிஜிஸ்டர்ட் வித் ஐடென்டிட்டி அதர் தென் ஆதார். ஆதாரை தவிர வேற ஏதாவது ஐடென்டிட்டி வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்தனா அவங்களுக்கும் மாதத்துக்கான இது கொடுக்குறாங்க. ரைட்டா? ஆதார் டீடைல்ல மாற்றி சப்போஸ் வேற நம்ம வந்து அப்டேட் இல்லாமல் இருந்தது, அதனால நான் பாஸ்போர்ட் வச்சுட்டேன், அதனால பேங்க் டீடைல் வச்சுட்டேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க அதர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பீங்கல்ல, அவங்க நான் ஆதார் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாற்றத்துக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. இஃப் தெர் இஸ் அன் இம்பாக்ட் ஆஃப் த ஃபீ, இதெல்லாம் மாத்திரப்ப நம்மளுக்கு ஃபீ வந்து சிலதெல்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ளிகேஷன் போடுறப்ப ஜென்ரல்ல போட்டிருப்பாங்க, ஜென்ரலோட ஃபீஸ் வேறையா இருந்திருக்கும். ரைட்டா? நம்ம இப்போ ஓபிசி போடுறப்ப அது கம்மியாயிடும். ஆனா சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஓபிசின்னு போட்டுட்டு இருப்பாங்க, அது வந்து சர்டிபிகேட் ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஓபிசி சர்டிபிகேட் இப்போ வந்து ஜென்ரல் போட வேண்டியிருக்கும். அப்போ ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் ஃபீஸ் டிஃபரன்ஸ்னா அந்த ஃபீஸை வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அதெல்லாம் பார்த்துங்க. ஃபீ வந்து தென் அடிஷனல் ஃபீ வில் பி சார்ஜ் ஓவர் இன் கேஸ் ஃபீ வில் நாட் பி ரீஇம்பர்ஸ்டு. ரைட்டா? கரெக்ஷன் இன் தீஸ் ஃபீல்ட் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் பேமெண்ட். இந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா அதில் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அதை வந்து நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். அதே போல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஒன்லி ஒன் டைம் தான் கரெக்ஷன். அதனால முன்னாடி கரெக்டா பார்த்துட்டு எதெல்லாம் வந்து மாத்திட்டு சப்மிட் பண்ணிட்டு ஐயோ இது தப்பா பண்ணிட்டேன்னா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கரெக்ஷன்ன்றது இருக்கிறத கரெக்ஷன் பண்றதுக்கு தான். திருப்பியும் நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றத நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எனக்கு நான் தைரியமா தாராளமா என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9176552121. இதெல்லாம் இருக்கட்டும் சார், நீட்டுக்கு போட்டேன் சார், லாஸ்ட் டைம் எதனா ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், எங்களுக்கு வந்து மார்க் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு 50 நாள்ல நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னா ஒரு நாள் படிச்சுக்குங்க, ஒரு நாள் டெஸ்ட் எடுத்துக்க, ஒரு நாள் எரர் கரெக்ஷன் போடுங்க, 3 நாள் எடுத்துங்க. ஒரு டெஸ்ட் குறைஞ்சது ஒரு 15 டெஸ்ட் பேப்பரை நீங்க அழகா எழுதி பார்க்க முடியும். ஆர்ஜிஆர்ல பே பண்ணி நீங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க் டெஸ்ட் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. அப்டேட்டடு பேப்பரு, கரண்ட் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ண பேப்பர். ஏன்னா பழைய பேப்பர்லாம் வச்சுங்களா கொடுக்க மாட்டோம். ரைட்டா? அதனால கொஞ்சம் காஸ்ட் இன்வால்வ்டு. நீங்க அமௌண்ட் பே பண்ணி நீங்க எழுதிக்கலாம். சார் ஓகே சார், அமௌண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இப்பதான் +2 படிச்சுட்டு இருக்கேன், போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே எனக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார், ஒரு 35 நாள் இருக்கே சார், எதனா கிராஷ் கோர்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா எஸ், ஆர்ஜிஆர்ல வந்து நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் நம்ம வந்து பண்றோம். 35 நாளுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் போத் ஆர் அவைலபிள். வீட்டில இருந்தே படிச்சுக்கலாம். இங்க வந்து தங்கி படிக்கணும்னாலும் ஆர்ஜிஆர் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சென்னையில இருந்து வந்து போனவங்களுக்கு டே ஸ்காலர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ரைட்டா? அதனால இதை பண்ணிக்கோங்க. சார் இதெல்லாம் இல்லை சார், நான் 1 இயர் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற வெறியில இருக்கேன் சார், நான் டெடிகேட்டடா படிக்க போறேன் சார், என்னால முடியும், எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து டவுட்லாம் கிளியர் பண்ணாலும் கிளாஸஸ் ரெகுலரா கொடுத்தாலே போதும் அப்படின்னா ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்மளுக்கு அட்மிஷன் ட்ராப்பர்ஸ் பேட்சும் இருக்கு. ரிப்பீட் பண்ணணும், இதே எடுத்துட்டேன் சார் எனக்கு தேர்வுனா தெரியல, மார்க் வரணும் தெரியல, ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னாலும் ரிப்பீட்டர் பேட்சும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான ஒரு ஃபீஸ் வந்து நாமினல் ஃபீஸ் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்றோம். 100% கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்தே ஆகணும். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் அது எடுக்கிறதுக்கு? உங்களுடைய ஃபேக்கல்டி வந்து சேலஞ்சா எடுத்து பண்ணுவாங்களா? நீங்க கேரண்டி கொடுக்குறீங்களா அப்படின்னா எஸ், RGR giving guarantee to get கவர்மெண்ட் கோட்டா சீட் இந்த இயர் 2027. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் உங்களுக்கு என்ன பண்றோம், வரல அப்படின்னா ரீஃபண்ட் பண்றோம்ன்ற 100% உத்தரவாதத்தோட அந்த ப்ரோக்ராம் நடக்குது. இட்ஸ் என்ன பயங்கர டெடிகேட்டட் ப்ரோக்ராம். அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் இருக்கிறவங்க தான் அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட் தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த பேட்சுக்கு. ரைட்டா? மேற்கொண்டு பேசணும் அப்படின்னா நான் ஏற்கனவே நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்ல இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணு. கால் 8695186953.